தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். இந்த குறளில் திருவள்ளுவர் மழையின் அவசியத்தை மனித சமூகத்தின் உயர்ந்த செயல்களோடு இணைக்கிறார். வானம் வழங்காதெனின், வானம் மழை தராமல் இருந்தால் தானம் தவமிரண்டும் தங்கா, தானமும் தவமும் இந்த உலகில் நிலைத்து நிற்காது. இதன் ஆழமான பொருள் என்ன? மழை இல்லையெனில் பயிர்கள் விளையாது, உணவு கிடைக்காது, வாழ்க்கை சிரமமாகும். உணவு இல்லாத உலகில் தானம் செய்ய யாருக்கு என்ன இருக்கும்? வயிறு பசித்திருக்கும் போது தவம் செய்வதும் கடினம். முதலில் உயிர் வாழ வேண்டும். அதற்கு ஆதாரம் உணவு. உணவிற்கு ஆதாரம் மழை. அதனால்தான் வள்ளுவர் கூறுகிறார், மழை இல்லையெனில் உலகின் உயர்ந்த பண்புகளும் நிலைக்காது. தானம் என்பது மற்றவருக்கு உதவுதல். தவம் என்பது உள்ளார்ந்த ஒழுக்கம். இந்த இரண்டும் நிலையான சமுதாயத்தின் அடித்தளம். ஆனால் இவை கூட இயற்கையின் அருளில்தான் வளர்கின்றன. இந்த குறள் நமக்கு சொல்லுவது, இயற்கை பாதுகாப்பு ஒரு சுற்றுச்சூழல் கடமை மட்டுமல்ல, மனித மதிப்புகளின் பாதுகாப்பும் ஆகும். மழையை மதிப்போம், நீரை காப்போம், இயற்கையை பாதுகாப்போம். இதுவே திருக்குறள் 19ஆம் குறள் நமக்கு கற்றுத்தரும் வாழ்வின்